Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PF-UAN அக்கௌண்ட் அதில் வந்து KYCயை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ KYC என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட ப்ரூஃப்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது தான் வந்து KYCன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த PF-UAN அக்கௌண்ட்டில் KYC ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து PF அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த KYC வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ KYC பண்ணலை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த KYC வந்து PF-UAN அக்கௌண்ட்டில் வந்து மேண்டட்ரியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கடைசியாக அமௌண்ட் எடுக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இதை வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போயே நீங்கள் வந்து பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் KYCக்கு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட KYC வந்து உங்கள் கம்பெனி வெரிஃபை பண்ணி ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இப்போயே நீங்கள் வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி வந்து நீங்கள் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது ஈஸியாக வித்ட்ரா பண்ணலாம். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து UAN KYC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் வருது பாருங்கள், UAN எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த UAN நம்பர் வச்சு லாகின் பண்ணுற ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் UANலாம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், பாஸ்வேர்டு மாற்றலாங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து UAN நம்பரையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மெம்பர் ப்ரொஃபைல்னு சொல்லி உங்களோட நேமு, பர்த் டேட்டு, பேனு, ஆதார் நம்பர் இது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்குது பாருங்கள். அந்த மெனுவில் KYC அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே போனவுடனே மேலே பார்த்தீங்கன்னா நோட்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது an OTP will send to your ஆதார் லிங்க்டு மொபைல் ஃபார் சப்மிட்டிங் பேங்க் KYC அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் மட்டும் உங்களோட ஆதாரில் லிங்க்கான மொபைலுக்கு OTP சென்ட் ஆகும். ஸோ அதை வெரிஃபை பண்ணி தான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ மற்ற பேன், ஆதார், பாஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த OTP வெரிஃபிகேஷன் வந்து தேவை கிடையாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் இருக்கும், கரண்ட்லி ஆக்டிவ் KYC பெண்டிங் ஃபார் அப்ரூவல், KYC ஹிஸ்ட்ரின்னு சொல்லி. ஸோ நீங்கள் KYC அப்லோட் பண்ணோன்னே அந்த பெண்டிங் அப்ரூவல் இருக்கும். அப்ரூவ் ஆகிடுச்சு அல்லது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கீழே அந்த KYC ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன், பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஆல்ரெடி. ஸோ அது வந்து கீழே வந்து அப்ரூவ்ட் ஸ்டேட்டஸில் வந்து எனக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பேன் கார்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதை சொல்ல போகிறேன். ஸோ மேலே அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் பேனில் இருக்க மாதிரியே நேம் அதில் இருக்கணும். ஸோ அதாவது என்னென்னா இந்த எம்ப்ளாயி PF அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் பேனில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கணும். ஸோ அந்த நேமை PF அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் அப்படியே எட்டு வந்துடும். ஸோ இந்த பக்கம் நீங்கள் பேன் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். உங்களோட பேன் நம்பர் டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா KYC பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அந்த செக்ஷனில் ஒன்று ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். டாக்குமெண்ட் டைப்பு பேன் வந்துடும், உங்களோட பேன் நம்பரு அதை போட்டுட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் டிஜிட்டல் சைனிங் இருக்கும். ஸோ கடைசியில் ரிமார்க்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், டு பி இன்வாலிடேட் ஆட்டோமேட்டிக்கலி இஃப் நாட் அப்ரூவ்டு பை எம்ப்ளாயர் வித்தின் 16 days. அதாவது 60 நாளைக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணி 60 நாளைக்குள்ளே உங்கள் கம்பெனியில் வந்து இதை அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிரும், கேன்சல் ஆகிரும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட இதை நீங்கள் சொல்லி அவங்கள அப்ரூவ் பண்ண சொல்லி வாங்கினீங்கன்னா தான் கரெக்டாக இங்கே வந்து அப்லோட் ஆகும்.
அப்படி நீங்கள் எதாவது சொல்ல மறந்துட்டீங்க, இல்லை அவங்களும் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னா 60 நாளில் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்பவும் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து இதில் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்காது. பட் இப்போ வந்து அந்த 60 days பீரியடை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.